அதே போலதான் பெண்கள் ஒரு பெரிய ஒரு டென்ஷன்ல இருக்கக்கூடிய கடன் தான் ஃபேஸ் கவர் பண்ணின பொம்புலேல் இன்றைக்கு எல்லாம் முகத்தை தற்காலிகமாக துறக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இல்லையா? கவலை தான். நான் பல இடங்கள்ல செல்லிருக்கிறேன். ஒரு ஆட்சிமா எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசாளி, நான் இன்னும் கண்டில்ல, 80 சொச்சத்திலிருந்து ஃபேஸ் கவர் பண்றாங்களாம். 83 அதுல 90 2000 2003 90 2003 2010 35 வருஷத்துக்கு மேல ஃபேஸ் கவர். யங்ஸ்டர்ஸ் யாருமே அந்த கிளவிய கண்டில்ல. சுப்ஹானல்லாஹ், அந்த கிளவிய யங்ஸ்டர்ஸ் யாரும் கண்டில்ல. நான் பொதுவா கேட்கிறேன், மூடுறது ஹராமா ஹலால ஒரு சைட்ல வைங்க, மனசாட்சிய சொட்டு சும்மா கேட்போம். பர்லு சுண்ணத்து அதெல்லாம் விடுங்களே, பொதுவா கேட்போம். ஒரு பொம்புல ஏதோ அவட நம்பிக்கை அவட கருத்து 35 வருஷமா மோத்த மூடிட்டு யாரையுமே சந்திச்சு இல்லாத இளவையில பக்குவமா வாழ்றா. நான் சொல்ற விளங்குதா? பர்ல சுண்ணத்தை விடுங்க, அவ பக்குவமா வாழ்றா. இது நல்லமா சரியில்லையா? எந்த கொள்கை என்றாலும் அவ மூடிட்டு அவ தானே என்ன எங்களுக்கா துறக்க சொன்ன, அவட பாட்டுல மூடிட்டு அவவும் அவட பாட்டையும் வாழ்றா 35 வருஷம். இப்ப வயசு சோமில்லாம போயிருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்டா இவ மோத்த திறந்துட்டு போகணும். இந்த பொம்பளையோட பௌரு 10 மாசம் மாட்டிச்சா. அதுக்கு அவக்கு கவலை ஒன்று வருமா மாட்டிச்சா? யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு கவலை ஒன்று வரும். இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நான் பெண்கள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்பேன், ஹஜ்ரத் பொம்பளையில துறக்க சொல்லியாச்சு ஹஜ்ரத் என்ன செய்யற? நான் சொல்ல, இப்ப காலகட்டம் நீங்க வீட்டுக்குள்ள பொம்பளையில வைங்க. ஒரு நிர்பந்தம் என்று சொன்னால் நீங்க அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு திறந்து காட்டுங்க, ஹாஸ்பிட்டல் போகல திறங்க, பிரச்சனை இல்லை. நான் ஏன் தெரியுமா நான் இதை சொல்ல வரேன்? ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இவ்வளவு கவலைப்பட்ட நேரத்துல இன்னொரு சைடும் நடந்துச்சு. கட்டாயம் உங்களை பொம்பளைகிட்ட செல்லுங்க, மூடுறதால துறக்க வந்துச்சேன்னு கவலைப்படுறாங்க தானே, அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க, இது அல்லாஹ் எங்களை ஃபில்டர் பண்ணுறான், பொம்பளையில அல்லாஹ் துப்புராக்குறான். ஏண்டா அல்லாஹ்க்கா வேண்டி போட்டது 50, ஜில்மாருக்கு போட்டது 50 இல்லன்றீங்களா? ஆனா சில பஜார்ல பேத்து பார்த்தா இங்க அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கப்படாது, நல்லா பாதுகாக்கணும். ஃபேஸ்கார பண்ணிட்டு தட்ட தனியா சிடிபி பஸ்ல போற 5 பேரோட 6வது ஆள அவளும் தொத்தி கொண்டு போற, ஆட்டால தட்ட தனியா போற, மார்க்கெட்டுக்கு மரக்கறி வாங்க மீன் வாங்க ஒன்றுமில்ல, எருவு மாடு அவுத்துட்டமாய் போற. ஏன்னா ஃபேஸ் கவர் பண்ணிக்கிறதானே ஓனதையா. ஃபேஸ் கவர் பண்றது செக்ஷன் 1, மஹரமோட போறது செக்ஷன் 2, ரெண்டும் சேரும். ஒரு பொம்புல மோத்த மூடி நின்று தட்ட தனிய உருவலிய சுத்தலாது. நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? குறைக்கு சொல்லல, கொழும்புல எல்லாம் நிறைய நடந்துச்சு. கஷ்ட நஷ்டம் வந்தா ஃபேஸ் கவர் பண்ணியாச்சு, நகை நட்ட வித்தா ஃபேஸ் கவர் பண்ணியாச்சு, மாப்பிள்ள ஊரெல்லாம் பொல்ல போட்டா ஃபேஸ் கவர் பண்ணியாச்சு. இனி அவள் விருப்பத்துக்கு பண்ணி இல்லை. சில பேர் சொல்ற நல்ல குட்டி ஒன்றாகி பார்த்தா வெள்ளை வைக்குது, எனக்கு ஒன்றுமான நான் சும்மா முடிக்கிறேன், ஆனா பொம்பளை ஃபேஸ் கவர் பண்ணணும். எனக்கு ஏல மாமா மாமா சொல்ற சும்மாரி இந்த காலத்துல சீதனம் கொடுத்து எவன பேச வித்து சுட்ட நல்ல ஒத்தம் தானே, கொஞ்சம் மூடிக்கோ பரவாயில்ல, போ சரி வரும். அந்த போ சரி வாரத்துக்கு மூடின கேசும் வைக்கிற. இப்ப உண்மைக்கும் அல்லாஹ்வுக்காண்டி பயந்து மூடினத்தோட ஊத்தையும் நிறைய வெடிச்சிச்சு, போம்ஸ் சும்மாவே ஃபில்டர் ஆகுச்சு. ஃபேஸ் கவர் போடுற தடண்டாடல் அடேங்கப்பா, அடுத்த நாளே ஜப்பான் பொண்ணேன் பாய், எல்லாத்தையும் கலட்டி மேக்கப் பண்ணி ரோஸ் பவுடர் போட்டு கீட்டு பொண்ணு பாதி வந்து ரோஸ் நின்றாச்சு. ஏன்டா ஃபேஸ் கவர் பண்ண வானமிட்டு கிளினிக்கு வந்திருக்கிறார்களாம், ஒவ்வொருத்தி கல்யாணம் பேசி போற மாதிரி அல்லாஹ் துப்புரம் ஆக்குறான். ஃபேஸ் கவரை நாசமாக்கின பேரை ஊத்தி ஆக்கினது சும்மாவே கலந்து போச்சு. மூடின பொம்பளேல் மூடிதான் இருக்கிறான்.